வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. முருகப்பெருமானின் அருளை பெற்று தரும் ஒரு மகத்தான திருநாள் தைப்பூசம். இந்த நாளின் ஆன்மீக ரகசியம் என்ன, ஏன் கோடிக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் முருகப்பெருமானின் மிக முக்கியமான திருநாளே தைப்பூசம். அது மட்டும் இல்லைங்க, பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை வழங்கிய நாளும் தைப்பூசம்தான். ஏன் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை தந்தாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். சூரபத்மன் என்ற அசுரன் கடுமையான தவம் செஞ்சு சிவபெருமானிடமிருந்து வரம் பெற்றான். அது என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவனின் சக்தியால் மட்டுமே எனக்கு மரணம் என்ற வரத்தை சிவபெருமானிடமிருந்து அவன் பெற்றான். இந்த வரம் அவனுக்கு அளவுக்கு மீறிய தைரியத்தை கொடுத்துச்சு. அதனால் அவன் என்ன பண்ணான்னா, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் தாக்க ஆரம்பித்தான். தேவர்கள் அவங்களோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. பூமியில் அவனோட அநீதி பெருக ஆரம்பிச்சுது. இதனால் என்ன பண்ணணும்னு தெரியாத தேவர்கள் சிவபெருமானுக்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான், இந்த அசுரனை அழிக்க என் சக்தியே உருவம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவனின் 6 முகங்களும் 6 தீப்பொறிகளாக ஆகாயத்தில் வெளிப்பட்டன. அக்னி தாங்க முடியாமல் கங்கை ஆற்றில் விடப்பட்டன. அந்த ஜோதி சக்தியை சரவண பொய்கையில் சேர்த்தால் கங்கை. அதுக்கப்புறம் 6 கார்த்திகை பெண்களும் அந்த குழந்தைங்களை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து ஒரு உடல் 6 முகங்களாக மாற்றினாள். இப்போது சிவனோட சக்தியிலிருந்து முருகப்பெருமானும் அவதரிச்சிட்டாரு. இதில் வேலாயுதம் எதுக்கு? சூரபத்மன் பெற்ற வரம் சிவனின் சக்தியால் மட்டுமே மரணம். அதனால் சாதாரண ஆயுதம்லாம் போதாது, சிவசக்தியே ஆயுதமாக வேண்டும். பார்வதி தேவி சக்தியின் வடிவம் ஆதிபராசக்தி. அவங்களோட அக்னி சக்தியால வேலாயுதத்தை உருவாக்கி முருகப்பெருமான் கிட்ட அவர் கொடுத்தாங்க. அந்த நாள் தான் தைப்பூசம். இந்த நாளில் நம்ம வேலை ரொம்ப அதிகமாக வழிபடுவாங்க எல்லா கோயில்லையும். தைப்பூசத்திற்கு முன் விரதம் இருந்து மனதை கட்டுப்படுத்தி முருகப்பெருமானின் அருளை பெற பக்தர்கள் கோவில்களை நோக்கி பாத யாத்திரை செல்கின்றார்கள். விரதம் என்பது உடலை மட்டும் கட்டுப்படுத்துவதல்ல, மனம், சொல், செயல் 3ஐயும் சுத்தப்படுத்தும் ஆன்மீக பயிற்சி. அதனால தான் அன்னைக்கு முருகப்பெருமானின் வடிவம் ஞானம் மற்றும் தைரியம். அவரை அடைய உள்ளம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அதனால தான் விரதம் இருக்கிற அன்னைக்கு ஆசைகளை கட்டுப்படுத்தணும், அகங்காரத்தை குறைக்கணும், மனதை ஒருமுகப்படுத்தணும். தைப்பூச விரதம் எப்போ தொடங்கணும்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக சிலர் 48 நாள், 41 நாள், 21 நாள், 11 நாள், 6 நாள் கூட இருப்பாங்க. அவ்வளோ நாள் இருக்க முடியாதவங்கெல்லாம் தைப்பூசம் அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. ஆனால் மாசமாக இருக்கிறவங்களோ பால் கொடுக்குற தாய்மார்களாலோ விரதம் இருக்க முடியாது. ஸோ அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்சது எதனா தானம் பண்ணலாம், உணவோ இல்லை யாருக்குன்னா உதவி பண்ணுறதோ. ஸோ நீங்கள் அன்னைக்கு எதனா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். பலனையும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. பொதுவாக இந்த விரதம் தைப்பூசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும். தைப்பூசம் அன்னைக்கு கரெக்டாக முடிக்கிற மாதிரி விரதத்தை நம்ம பிளான் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விரதத்தை எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற முருகர் படமோ அப்படி இல்லை வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் முருகர் படம் வச்சு சாமி கும்பிட போகிறீங்கன்னா படத்தை நல்லா தொடச்சிட்டு பொட்டு வச்சு பூ அலங்காரம் பண்ணுங்கள். இல்லை வேல் வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணி பூ அலங்காரம் பண்ணுங்கள் பொட்டு வச்சுட்டு. அப்புறமா ஷட்கோண தீபம் போடணும். ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு வெற்றிலை தீபம் போடணும். 6 வெற்றிலை வாங்கி 6 அகல் விளக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அகல் விளக்கு நல்லா தொடச்சிட்டு பொட்டு வச்சு நெய் தீபம் போடணும். அப்புறமா உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக முருகனுக்கு நீங்கள் படைக்கலாம்.
பஞ்சாமிர்தமோ பாலோ பழமோ எது உங்களால் முடியுமோ அதை நீங்கள் முருகனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஓம் சரவண பவோம் அப்படின்ற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் தெரியும், வேல்மாறல் தெரியும், திருப்புகழ் தெரியும் அப்படின்றவங்க அதை கூட நீங்கள் பாராயணம் பண்ணலாம். தைப்பூசம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லேயும் இது ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு வராங்க. தைப்பூசம் அன்னைக்கு நிறைய பேர் காவடி எடுத்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. காவடி அப்படின்றது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க, அது ஒரு தியாகத்தின் அடையாளமாக இருக்கும். உடலின் சிரமத்தை தாண்டி மனசுத்தியுடன் முருகனை அடைவதே காவடியின் உண்மையான பொருள். இப்போ எங்களால் விரதமே இருக்க முடியாதவங்க என்ன பண்ணணும்? உடம்பு முடியாதவங்க, கர்ப்பிணி பெண்கள், ஃபீடிங் மதர்ஸ், இவங்கெல்லாம் தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச எதனா ஒரு தானத்தை அவங்களுக்கு கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த முருகனோட முழு அருளும் கிடைக்கும். தைப்பூசம் நமக்கு கற்றுத்தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிரமங்களை தாண்டினால்தான் அருள் கிடைக்கும் என்பதையே. கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தைப்பூசம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். மயிலுண்டு வினையில்லை, வேலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புது புது தகவல்களுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அரோகரா.